ஹேய் நண்பர்களே வணக்கம். இன்று சினி டி இல் பார்க்கப் போகிறது ஒரு நல்ல காமெடி டிராமா படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படம் எல்லா வயதினருக்குமே நல்லது. எப்படியென சொல்லியிருப்பேன் குளிப்பாக்கலாம். சொல்லப்போனால் சென்னை இருந்து ஒரு குடும்பம் புறப்படுறதுதான் கதை. வெளிநாட்டுக்கு பயணம் சென்று அந்த நேரத்தில் அவர்கள் எதிர்பார்க்காத பிரச்சினைகள் உண்டாகிறதுதான் நகைச்சுவையின் ஆரம்பம். சசிகுமார் ஒரு சாதாரண பப்பா மாதிரி இருக்கிறார். வேறு சில அடிக்கடி மாஸ் ஹீரோ மாதிரி இல்ல. சிம்ரன் இப்போ ஒரு சீரியஸ் அம்மா. பசங்க சரவணா எல்லாம் குழப்பமாக வந்து சிரிக்க வைத்திருப்பாங்க. அறுவை சசிகுமார் இப்படி காமெடியா நடிச்சிருப்பதை பார்த்தேன். நம்ம மாதிரி ஒரு பாட்டி அம்மா குடும்பத்துல இருந்தால் அவர் மாதிரி இருக்க மாட்டாரா? சிம்ரன் அம்மா மாதிரி இருக்கும்போது மிதுன் ஜெய்சங்கர் மற்றும் கமலேஷ் அம்பழமா காமெடியா வேற லெவல். கடையிலிருந்து ஊருக்கு செல்லும் போது ஏற்பட்ட குழப்பங்களின் காரணமாக அவர்களும் சிரிப்புக்கு காரணமா இருக்காங்க. இப்படம் இயக்கிய அபிஷான் ஜீவிந்த் அவர்களின் இயக்கம் ரொம்ப சுத்தமாக இருக்கு. தன் டெபட் படம்தான் ஆனா கதை மற்றும் காட்சிகள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கின்றன. அவன் இயக்கம் நல்ல திரைப்பட இயக்கம். ஃபாஸ்ட் பேசடா இருக்கிறது. சிரிப்பும் உணர்ச்சியும் நல்ல பேலன்ஸ்ல காட்டப்படுகிறது. இந்த படம் சரி என்று சொன்னா நம் குடும்பம் எப்படி இருக்கும் என்று யோசித்து கொஞ்சம் சிரிப்புக்கு துவங்குவோம். மொத்தமாக ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரே மாதிரி பெரிய ஆக்ஷன் சென்டிமெண்ட். ஆனா அது இல்லாமவே நம்ம எல்லாரும் குடும்பமே திருந்தி அழகா இருக்கணும் என தான் சொல்லிட்டது. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சு. ரேட்டிங் 8 கீழ் 10. முழுக்க முழுக்க குடும்பத்துக்கே உகந்த படம். இருந்தாலும் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றும். இந்த நேரத்தில் பார்க்க வேண்டிய படம். நீங்கள் இதை பார்த்து உங்கள் கருத்தை கீழே சொல்லுங்க. அதை பார்க்கச் சிரிச்சுட்டே இருக்கிறேன். இன்னும் சினி டி இல் அடுத்த ரிவ்யூ க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. அதுவரை சினிமா துள்ளி போவோம்.